அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எல்இடி டிஸ்பிளே பற்றின திங்ஸ். எல்இடி பல்பு. எல்இடி பல்பு அப்படிங்கிறது வந்து மின்சாரம் செல்லும்போது கண்ணொரு ஒளியை உமிழக்கூடிய ஒரு குறை கடத்தி சாதனம். உமிழப்படும் ஒளியோட வண்ணம் பயன்படுத்தப்படும் பொருளின் தன்மையை பொறுத்து அமையும். அதாவது எல்இடியில் வந்து நிறைய கலர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவப்பு, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் கொடுக்கக்கூடிய எல்இடி பல்புகளை வந்து தயாரிப்பாளர்கள் கேலியம் ஆர்சைனைடு அப்புறம் கேலியம் பாஸ்பைடு போன்ற வேதிச்சேர்மங்கள் பயன்படுத்தி உருவாக்குறாங்க. நம்ம எங்கெல்லாம் எல்இடி டிஸ்பிளேஸ் பார்த்துருப்பீங்க. டிஜிட்டல் கடிகாரங்களில், கணக்கீட்டு கருவிகள், போக்குவரத்து சமிக்கைகள், தெரு விளக்குகளில், அலங்கார விளக்குகளில், இதிலெல்லாம் வந்து நம்ம எல்இடி பயன்படுத்துகிறோம். இதில் வந்து அந்த 7 பார்ட் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, 7 துண்டு காட்சி பலகை. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ABCDEFG அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாட்டுக்கான ஒரு டிஸ்பிளே இந்த மாதிரி கொடுத்துருப்போம். 7 துண்டு காட்சி பலகை அப்படிங்கிறது எழுத்து அல்லது எண்களை டிஜிட்டல் வடிவில் வெளியிடும் ஒரு காட்சி கருவி. டிஜிட்டல் மீட்டர், டிஜிட்டல் கடிகாரங்கள், நுண் அலை அடுப்பு, அதாவது நம்ம மைக்ரோவேவ் அவன் இருக்கு இல்லையா, இதில் எண்கள் அல்லது எழுத்துக்களை வெளியீடு செய்யறதுக்கு இது பயன்படுது. இது 8 அப்படிங்கிற எண் வடிவத்தில் அமைந்து 7 துண்டுகள் கொண்ட ஒளி உமிழ் டயோடுகளுடைய தொகுப்பு. ஸோ இதில் வந்து 7 பார்ட்ஸ் இருக்கும். இது வந்து லைட் எமிட்டிங் டயோட்ஸ், ஒளி உமிழ் டயோடுகளுடைய தொகுப்பு. இந்த ஒளி வந்து அதுக்கு நேம்ஸ் கொடுத்துருக்கோம். ABCDEF, அதுக்கப்புறம் G அல்லது DP டிஸ்பிளே, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த 8வது ஒளி உமிழ் டயோடு வந்து புள்ளியை காட்சிப்படுத்த வைக்க அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 8 துண்டுகளுக்கு மின்னழுத்தம் கொடுக்கப்படும் போது துண்டுகள் வந்து ஒளியினை உமிழும். தேவைப்படும் துண்டுகளுக்கு மின்னழுத்தம் கொடுத்து அதை மட்டும் உமிழ செய்வது மூலமா நம்ம வந்து இப்போ 3 வேணும் அப்படின்னா அப்போ இது ABCD இதுக்கு மட்டும் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதில் ஒளிகளை வேணுங்கிற நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸை வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ இப்போ எல்இடி லைட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், லோ மெயின்டெனன்ஸ், காஸ்ட் சேவிங்கு, எனர்ஜி சேவிங்கு, லாங் லாஸ்டிங், ரொம்ப நாளைக்கு இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ எல்இடியில் வந்து மின்னிலை இல்லாத காரணத்தினால வெப்ப ஆற்றல் இழப்பு வந்து ஏற்படுவதில்லை. மின்னிலை விளக்கை விட குறைந்த வெப்பநிலையை கொண்டிருக்கும். ஸோ ரொம்ப ஹீட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒளிரும் மின்னிலை பல்போடு ஒப்பிடும்போது குறைந்த திறனை தான் நுகரும், கொஞ்சம் பவர் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும். அதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. பல நிறங்களில் வெளியீட்டினே பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய கலர்ஸில் வந்து நம்ம அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். மலிவு விலை மற்றும் ஆற்றல் சிக்கனம் உடையது. நம்ம மற்ற குண்டு பல்ப்ஸ், மற்ற பல்ப்ஸுகளோட எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது எல்இடி பல்ப்ஸ் வந்து ரொம்ப விலை குறைவாக இருக்கும். பாதரசம் மற்றும் பிற நச்சுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது கிடையாது. எனவே மின்னாற்றல் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வழிகளில் அதிக எண்ணிக்கையிலான எல்இடி மின் விளக்குகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே எல்இடி டிவி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஒளி உமிழ் டயோடுடைய மற்றொரு முக்கியமான பயன்பாடு தான் இந்த எல்இடி தொலைக்காட்சி. இந்த எல்இடி தொலைக்காட்சியில் வந்து ஒளி உமிழ் டயோடு பயன்படுத்தி செய்யப்பட்ட எல்சிடி தொலைக்காட்சி தான் வந்து முதல்ல எல்சிடின்னு வந்துச்சு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒளி உமிழ் டயோடு பயன்படுத்தி செய்யப்பட்ட தொலைக்காட்சி. எல்இடி காட்சி சாதனத்தில் ஒளி உமிழ் டயோடுகளை வந்து மின் ஒளிக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இந்த ஒளி உமிழ் டயோடுகளுடைய வரிசை படப்புள்ளிகள், அதாவது பிக்சல்ஸ், அந்த பிக்சல்ஸ் வந்து எவ்வளோ பிக்சல்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த டிவி வாங்கும்போது நம்ம பார்ப்போம் எவ்வளோ பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக்சல்ஸ் தான் வந்து டிஜிட்டல் படம் அல்லது காட்சிக்கு அடிப்படையா இருக்கு. கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில வெள்ளை நிற ஒளி உமிழ் டயோடுகளை தான் பயன்படுத்துறாங்க. இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் ஆகிய நிறங்களை உமிழும் ஒளி டயோடுகளை வந்து பயன்படுத்துறோம் இந்த எல்இடி டிவிஸ்ல. 1997 ஜேம்ஸ் பி மிட்சல் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த எல்இடி தொலைக்காட்சியை வந்து உருவாக்குனவர். இது ஓரியல் மூல நிறக்காட்சி பெட்டி. 2009 வணிக ரீதியிலான எல்இடி தொலைக்காட்சி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுல என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய வெளியீடு வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அதே மாதிரி டிவி வந்து ரொம்ப தின்னா இருக்கும், மெல்லிய அளவுடையதா இருக்கும். குறைந்த சக்தி, குறைவான ஆற்றலை தான் நுகருது. பவர் வந்து ரொம்ப கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். அதே மாதிரி இதனுடைய ஆயுட்காலம் அதிகமா இருக்கும், நம்பகத்தன்மை உடையது.